மக்களே, நம்ம இருக்கிற இடம் ஊத்துக்கோட்டை போகிற வழியில் இருக்கிற ஒரு பெரிய ரெசார்ட்டு. இந்த ரெசார்ட்டில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வெரைட்டியான ட்ரீஸு, செடி, இந்த பழம் வகை, பூ வகை எல்லாமே இருக்குது. இதில் நம்ம மண்ணுக்கு வர்றதுக்கான சாத்தியமே இல்லாத செடிகள்லாம் இவங்க வர வச்சுருக்காங்க. இந்த செடியை பார்த்து வித்தியாசமான செடி. இது என்ன செடி நமக்கு தெரியல. நெல்லிக்காய் இலை மூலம் இருக்குது. இது ஒரு பழம் உண்டு. அந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது என்ன பழம் என்ன செடின்னு நமக்கு தெரியல. ஆனால் சாப்பிடக்கூடியதாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதை அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இது இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணுற ஒரு மெயின்டைன் பிளேஸ். இங்கே வந்து தான் அந்த செடிகளை பராமரிக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சிருக்கிற ஒரு இடம். இங்கே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த கும்பாக இருக்கட்டும், சிசராக இருக்கட்டும், எருவாக இருக்கட்டும், மேட்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து குரோட்டன்ஸ் செடி. இது வந்து நம்ம பலா, வேறு பலா, அங்கே பலா வந்து பிஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாம் ஸ்பெஷல் இல்லை. நம்ம எது ஸ்பெஷலாக பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம மண்ணுக்கு வரதுக்கு சாத்தியமே இல்லாத செடிகளை இங்கே சேலஞ்சு வர வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இந்த புளிமான்னு சொல்லக்கூடியது அப்படி தான் சொல்கிறாங்க. கொத்தாக காய்ச்சி கீழே கொட்டியிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆஸ்யூஷுவல் குரோட்டன்ஸு. இது வாழை. இங்கே போனிசா மெத்தடில் மாமரத்தை வச்சுருக்காங்க. அந்த மாமரம் ஒட்டு மரம் இல்லை, அந்த போனிசா மாதிரியே. அதில் என்ன ஸ்பெஷல்னா, சின்னதுலேயே பிஞ்சு வர மாதிரியான செட்டப்பில் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பாருங்க, போனிசா டைப் தான். எல்லாத்தையும் பிஞ்சு காய் எல்லாத்தையும் உண்டு. எல்லாத்தையும் உண்டு கம்பல்சரி. பாருங்க, எல்லாத்தையும் பூ உண்டு, பிஞ்சு உண்டு, காய் உண்டு. ஐயா, யாருன்னா வந்தா செடி கேள. சேல்ஸ் பாவா, அந்த ஸ்டார் ஃப்ரூட் கேளுவா. அங்கே கேட்கணுமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வித்தியாசமாக இருக்கக்கூடிய